வணக்கம். பாமக, தேமுதிக, அதிமுகவுடன் கூட்டணி முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் வரைக்கும் அதிமுகவில் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாமல் ஒரு இழுபறி நிலை இருந்து கொண்டே வந்தது. ஆனால் நேற்று முதல் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை சூடுபிடித்திருக்கிறது. களமாட அதிமுக தயாராகி கொண்டிருக்கிறது தான் பார்க்க முடிகிறது. நேற்று தேமுதிக கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட குழு தேமுதிக கட்சியின் நிறுவனர் தலைவர் அவர்களை அவருடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்திவிட்டு சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் அவர்களின் இல்லத்திற்கு சென்று தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் முதற்கட்டமாக பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை இது ஒரு மரியாதை நிமித்தமாக தான் இங்கே வந்திருக்கிறோம். இரண்டு பக்கமும் தேமுதிக பக்கமும் அதிமுக பக்கமும் இரண்டு பக்கமும் கூட்டணி குழு நியமித்திருக்கிறோம். அவர்கள் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் அடுத்த கட்டமாக பேசுவாங்க, பொறுத்துருங்க அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்தியாளர் மத்தியில் சொல்கிறாரு. அப்போ கூட்டணி குறித்து முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டதற்கு அவர் தெளிவாக சொல்லிட்டார். நேரில் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு சூசகமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணியில் உறுதி அப்படிங்கிற நிலைப்பாட்டை தான் நம்மளால் எடுத்துக்க முடியுது, அப்படி தான் பார்க்க முடிகிறது. தேமுதிக சார்பாக 7 தொகுதிகள் கேட்பதாகவும் அதில் 3 அல்லது 4 தொகுதிகளை ஒதுக்குவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அதிமுக தற்போது இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா பாமக 10 தொகுதிகளை கேட்கிறார்கள், அதில் 7 தொகுதி ஒதுக்க முடியும் அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதே போல் பார்த்தீங்கன்னா பாமக, தேமுதிக இரு கட்சிகளும் மாநிலங்களவையில் தலா ஒரு சீட்டு கேட்குறாங்க. இந்த நிலையில் அதிமுக நிலைப்பாடு என்னவா இருக்குதுன்னா அப்படியெல்லாம் ஒதுக்க முடியாத ஒரு சூழல், ஒரு தயக்கம் காட்டுவதாகத்தான் பார்க்க முடிகிறது. பாமக, தேமுதிக இரண்டு கட்சிகளும் அதிமுகவுடன் கூட்டணியில் உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது. பாமக 10 இடங்களில் 7 இடங்கள் ஒதுக்குவதற்கு அதிமுக தயாராகிவிட்டது. தேமுதிக 7 இடங்கள் கேட்குறாங்க, அதில் 3 அல்லது 4 தொகுதிகளை ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறது அதிமுக. இந்த நிலையில் இவங்களுடைய 2 கட்சிகளும் பாமகவும் தேமுதிகவும் மாநிலங்களவையில் ஒரு சீட்டு கம்பல்சரியாக கேட்குறாங்க. இது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார். என்ன காரணம்? 2 கட்சிகளும் மாநிலங்களவை சீட்டு கேட்கிறது. அவர்கள் ஏன் இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து இந்த சீட்டை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம். அது அவங்களுக்கு அந்த சீட்டு வேணும். மாநிலங்களவையில் எம்பி சீட்டுங்கிறது அது பிரதானமானது. ஒரு உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த கட்சி லெவலில் அதை பார்க்கறதுனால மாநிலங்களவை சீட்டை கேட்குறாங்க. அது அவங்களுடைய உரிமை. கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் முதற்கட்டம் 2ஆம் கட்டம் போன பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒரு வேளை மாநிலங்களவை சீட்டு 2 கட்சிக்கும் ஒதுக்கினாலும் ஒதுக்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா 2 கட்சிகளும் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து 2ஆம் கட்டம் இருக்குது, ஒரு 3ஆம் கட்ட முடிவுலலாம் இருக்குன்னு வச்சுங்க. இந்த நிலையில் மாநிலங்களவை சீட்டை அவர்களுக்கு கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்த்தோம்னா கொடுப்பதற்கு 90% வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 2 கட்சிகளும் விட்டுவிடக்கூடாது. அதிமுகவில் கூட்டணி வைத்தால்தான் அதிமுக இந்த தேர்தலை பலம் வாய்ந்த ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்த முடியும். இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு, அதிக இடங்களை வெற்றி பெறுவதற்கு பாமக, தேமுதிக 2 கட்சிகளினுடைய ஓட்டு எண்ணிக்கையும் ஓட் பேங்க்கும் அதிமுகவுக்கு தேவைப்படுகிறது. அதனால் அவங்க கேட்கிற அந்த தலா ஒரு சீட்டு மாநிலங்களவை சீட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுக்குவதற்கு 90% வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. கடைசி நேரத்தில் என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இன்னும் 1 வாரம் அல்லது 2 வார காலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிக்கவும் தயாராக இருக்கிறது. அதுக்குண்டான ஆயத்த பணிகளை மத்திய தேர்தல் ஆணையம் முழு வீச்சில் ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுகவில் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய குழுக்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். பாமக கேட்டுக்கிற தொகுதியில் 10ல் 7 அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட தகவல் சொல்லப்படுது. தேமுதிக 7 கேட்கறதுல 3 அல்லது 4 தொகுதிகள் கொடுக்கணுங்கிற முடிவில் அதிமுக நிலைப்பாட்டு எடுத்திருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அதிகார தகவல்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் தான் அந்த அதிகார தகவல் வரும். ஏன்னா முதற்கட்ட பேச்சுவார்த்தை, அடுத்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, இறுதி முடிவு, இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் சாதுரியமாக கொண்டு போகிறாரு. அவரோட நிலைப்பாட்டில் ஏதாவது சரிவுகளோ பின்னடைவுகளோ ஏற்படாமல் சாதுரியமாக அவர் போவதற்கு அத்தனை வேலைகள்லையும் முழுமையான வீச்சில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரம் காட்டுறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். பாமக, தேமுதிக 2 கட்சிகளும் தக்க வைத்துக் கொள்வாரா என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.